தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாபிக் வந்து மேக்ஸிமம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த சிலபஸ்லேயே இருக்குது. பட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாத்துக்கும் வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ வந்து நடத்தணும். இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரீஃபார்ம்ஸ் மூமெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தோம். ஸோ தேர்டு சாப்டர் பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம், அரசியல் கட்சிகளும் நலத்திட்டங்களும். இதில் நம்ம சிலபஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், ஏஐடிஎம்கே, டிஎம்கே தான். இந்த டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 13-14 இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த நோட்ஸில் இருக்காது, சரிங்களா? ஸோ கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோட்ஸு, இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் டாபிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியல் கட்சிகள் இல்லையா? அவங்க அரசியல் கட்சிகள் வந்து பலதரப்பு அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இங்கே இருக்கக்கூடியது இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ் அதான் பார்க்க போகிறோம். அது தமிழ்நாட்டில் ஆண்டிருக்காங்க இல்லையா? யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜாஜி. ஸோ ராஜாஜி அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு திட்டம் பாருங்கள், 1938 விவசாய கடன் நிவாரண சட்டம் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1939 கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம். ஸோ 1939. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மது விலக்கு அமல்படுத்தப்பட்டது. விற்பனை விரி எவ்வளோ வந்து நம்ம வந்து சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு. ஸோ மது விலக்கு அமல்படுத்தப்பட்ட அந்த இயர் பார்த்துக்குங்க, 1 அக்டோபர் 1937 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? சேல்ஸ் டேக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பண்ணையால் குத்தைத்தாரர்கள் பாதுகாப்பு சட்டம் 1952. ஸோ டெனன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1952. அதுக்கப்புறம் கைத்தறி வாரியம் அமைத்தல். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் போர்ட்ஸ். ஸோ இந்த வாரியம் அமைச்சனால த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ், கைத்தறி நெசவாளர்களுக்கு பொற்காலம் என்று கூறப்பட்டது. அதே போல் திருத்தப்பட்ட தொடக்க கல்வி திட்டமும் உருவாக்கப்பட்டது. அப்போது கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜாஜி ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியம். அதே போல் இவங்க ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டமும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். ஸோ ராஜாஜி ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் காங்கிரஸில் காமராஜ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் 3 ஏரியாவில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட், சரிங்களா? ஸோ வந்து தொழிற்துறையிலையும் விவசாயத்துறையிலையும் கல்வித்துறையிலும் வந்து நிறையா வளர்ச்சிகள் செஞ்சது தான் காமராஜுடைய ஆட்சி காலம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸில் வந்து 1954 தொடக்க கல்வி சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம் அழகப்ப செட்டியார் வந்து தலைவராக இருந்தாராமா. உறுப்பினராக இருந்தவர் என்டி சுந்தர வடிவேலு. ஸோ ஆர்டிக்கல் 45 அதன் பிரகாரம் தான் இதனுடைய
பிரிவுகள் ஏற்பட்டு அது செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1956ல் மதிய உணவு திட்டம். அதே மாதிரி அப்போதைக்கு பொது கல்வி இயக்குனராக இருந்தவர் தான் அந்த என்.டி. சுந்தர வடிவேலு. அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்.டி. சுந்தர வடிவேலு இருக்காதுங்களா, அவர் தான் மிட் டே மீல் ஸ்கீமில் 1956ல் கொண்டு வந்தாலும் 1920ல் வந்து பி. தியாகராய செட்டியின் அப்போதைய மெட்ராஸ் மாநகராட்சி மேயராக இருந்தவர். இதுவே ஒரு கேள்வி இல்லையா? அதாவது 1920ல் மெட்ராஸ் மாநகராட்சிக்கு மேயராக இருந்தவர் தியாகராய செட்டியார். அவருடைய யோசனையில் தான் 1000 விளக்கு பகுதியில், எங்கே சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் ஒரு மாநகராட்சி பள்ளியில் முதல்ல மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1920. இதான் வந்து ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி மூலமாக தான் எல்லா பக்கமும் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல் எட்டயாபுரத்துலேயும் இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம், பள்ளிகளில் இருந்து இடைநிறுத்தப்படும் மாணவர்களை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பட்ஜெட்டு தமிழில் முதல்ல வந்திருக்குதுங்க 1957, 1958 அந்த ஆண்டு நிதி அறிக்கையை வந்து அப்படியே தமிழில் கூறப்பட்டது. ஸோ ஆர்டிக்கல் 112 உள்ளதாமா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஒரிஜினல் லாங்குவேஜில் நீங்கள் பட்ஜெட்டை வந்து தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு. நில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது 1961. தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நிர்ணய சட்டம். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்தாங்க. அப்போ தான் என்எல்சி உருவாக்கப்பட்டது. என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், நெய்வேலி. ஸோ காமராஜர் வாஸ் சோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் திஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ காமராஜர் நேரடியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். அதே மாதிரி நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட், நெய்வேலி அனல் மின் நிலையமும் இங்கே கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐசிஎஃப் இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலை பெரம்பூரில் இருக்குது. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை சுவிட்சர்லாந்து உதவியுடன் கொண்டு வரப்பட்டது. உதகமண்டலத்தில் ரா இண்டஸ்ட்ரி, உதகமண்டலம் அது ஊட்டியிலேருந்து ரா இண்டஸ்ட்ரி, அது பிரான்ஸுடைய உதவியில் ரா ஃபோட்டோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி வந்து அது இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து யார் ஃபோட்டோ ஃபிலிம் எடுக்கிறா, எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு இல்லையா? நிறைய கண்டுபிடிப்புகள் நிறுத்தப்பட்டது அல்ல. திருச்சியில் தெரியும் உங்களுக்கு, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் காமராஜ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இவருடைய ஆட்சி காலத்தில். சென்னை ஆவடியில் ஹெவி ஆர்மடு வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, கனரக கவச வாகன தொழிற்சாலை வந்து ஆவடியில் கொண்டு வரப்பட்டது காமராஜுடைய ஆட்சியில். இவருக்கு அப்புறம் அது இந்திய தேசிய காங்கிரஸில் நடுவில் வந்து வேறு ஒரு கட்சியில் முதலமைச்சராக வந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸில் அடுத்தது பக்தவச்சலம். சரிங்களா? இவர் வந்து முத்தடுப்பு அது ஊசி திட்டம், ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம் சொல்லுவாங்க, 1964 கொண்டு வந்தார். டிடிபி அப்படிங்கிற பேர், டிப்திரியா, டெட்டனஸ், பெர்டியூசிஸ் வேக்சின் சொல்லி கொண்டு வந்தார். டிடிபி வேக்சின் போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் 1970, 80, 90லலாம் வந்து டிடிபி இன்ஜெக்ஷன் போட்டாச்சா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் இருந்தது. ஸ்கூலுக்கே தேடி கொண்டு வந்து போடுவாங்க. பள்ளி மருத்துவ பரிசோதனை திட்டம் அதுவும் கொண்டு வந்தாங்க இந்த பக்தவச்சலாவுடைய ஆட்சி காலத்தில். அப்போ கொஞ்சம் ஃபுட் ஷார்ட்டேஜ்லாம் இருந்ததாம். இப்போது 1963 விதை பெருக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சாருங்க அந்த பக்தவச்சலம். ஏடிடி 27 என்ற புதிய நெல் வகையை அறிமுகப்படுத்தினாராமா. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், பண்ணை மேலாண்மை திட்டமும் கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முடிஞ்சது. அடுத்தது அஇஅதிமுக, சரிங்களா? ஏடிஎம்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது.
ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் யாராக இருந்தாங்க, டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மதிய உணவு திட்டம்னு இருந்துச்சுல, அதுதான் வந்து 1982 சத்துணவு திட்டம் அப்படின்னு மாற்றினார். எப்படி மாற்றினார்னா, நீ சாப்பாடு மட்டும் கிடையாதுங்க, சத்து உருண்டையும் கொடுப்போம், முட்டையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினார். தமிழில் பல்கலைக்கழகம் 1981 உருவாக்குனார். மதுரை 5ஆம் உலக தமிழ் மாநாடு 1981 நடத்தினார். அதே போல் தெலுங்கு கங்கை திட்டம் 1977 கொண்டு வந்தார். ஸோ கிருஷ்ணா நதியை இங்கே கொண்டு வரதோட முக்கியமான இதோடைய பங்கு. சென்னைக்கு இன்னைக்கு குடிநீர் முக்கியமான திட்டம் அப்படின்னா இந்த தெலுங்கு கங்கை திட்டம் சொல்லக்கூடிய கிருஷ்ணா நதியை கொண்டு வந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சி காலத்தில் குடிசைக்கு ஒரு மின்விளக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கான சிறப்பு பேருந்துகள், ஸோ உமன்ஸ் ஸ்பெஷல் பஸ்ஸுனே தனியாக ஓடும். ஸோ உமன்ஸ் பஸ்னே தனியாகவே மகளிர் மட்டும் அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1978 ஒரு முக்கியமான சிஸ்டம், இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 10வது வகுப்பு ப்ளஸ் ஒரு 2 வகுப்பு +2 படிப்போம், அதுக்கப்புறம் டிகிரி 3 இயர்ஸ். இதுதான் வந்து டிகிரி சிஸ்டம், சரியா? டிகிரி ஆர் டிப்ளமோ சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தது 1978 டாக்டர் எம்ஜிஆர். கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அப்போதைக்கு கிடையாது. 1980 தான் விஏஓ அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸரை கொண்டு வந்தார். 1983 கல்பாக்கம் அணுமின் நிலையமும் கொண்டு வந்தது டாக்டர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். ஸோ அடுத்த ஒரு முதலமைச்சர் தான் செல்வி ஜெயலலிதா. ஸோ இவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க 2012. 10 முதல் 19 வரையிலான இளம் பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது பாருங்கள், தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. என்னதுன்னா, பெண் சிசு கொலையை வந்து ஒழித்தல், எராடிகேட்டிங் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதாவது கிராடில் பேபி ஸ்கீம். ஸோ அதுக்கடுத்த திட்டம் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் மெமோரியல் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2011. குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து 50,000 பணம் கொடுப்பாங்க. குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 25,000 அமௌண்ட் கொடுப்பாங்களாமா. அதே மாதிரி அம்மா 2 வீலர் ஸ்கீம், அம்மா இருசக்கர வாகன திட்டம் இப்போ கொடுக்குறதில்ல, முன்னாடிலாம் கொடுத்தாங்க. ஸோ 11th 12th படித்தவங்களுக்குலாம் வந்து சைக்கிள் கொடுப்பாங்க. பிப்ரவரி 2018 அது உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம் குறிப்பாக ஏழை பிரிவை சேர்ந்த உழைக்கும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிகபட்சம் 50% அல்லது 25,000 எது குறைவாக இருக்குதோ அது போல் கொடுத்தாங்களாமா. 18 வயது முதல் 40 வயது வரைக்கும் இது கொடுத்தாங்க. ஸோ ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், மங்கள மாலை ஸ்கீம், மங்கள மாலை திட்டம் சொல்லி இது 2015 கொண்டு வந்தது. அது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில். சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மூலமாகவே இது கொண்டு வரப்பட்டது. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா திட்டமும் யாரால் கொண்டு வந்தப்பட்டதான் படிச்சுட்ருக்கோம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த வந்து துறையில் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கிறான், படித்து வச்சுக்கோ. மங்கள மாலை திட்டம் வந்து சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையில் தான் இருந்தது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அடுத்தது, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதில் வந்து 4 கிராம் கோல்டு தாலி கொடுக்குறாங்களாமா. அது இல்லாமல் 25,000 பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் 50,000 ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் வில் ஆல்சோ ப்ரொவைடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், இல்லையா? ஸோ ஆல் இண்டியா
உமன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது 1992. முதல் காவல் நிலையம் எங்கே உருவாக்கப்பட்டது தெரியுங்களா? 1000 விளக்கு. ஸோ 1000 விளக்கு காவல் நிலையத்தில் உருவாக்கப்பட்டது. அதில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து அம்மா உயிர் உர திட்டம், சரிங்களா, 2018-19. அதே போல் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆரோக்கிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. பொது சுகாதாரம் நோய் தடுப்பும் மேம்படுத்தப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதுங்க. அதே போல் 2014 அரசு தாய்ப்பால் வங்கி, கவர்மெண்ட் பிரெஸ்ட் மில்க் பேங்க் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம்ஸ், பசுமை வீடு திட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது 2011-12. அதே மாதிரி சூரிய மின்சக்தி கூடிய பசுமை வீடு திட்டமும் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலமாக ஊரக பகுதியில் வறுமை மக்களுக்கு அனைவரும் சூரிய மின்சக்தி கூடிய பசுமை வீடுகள் பெற தகுதியானவராக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 300 சதுர அடி பரப்பளப்பில் 2.9 லட்சம் அலகு தொகையுடைய மாநில அரசின் முழு உதவியுடன் கட்டப்பட்டதாம அது மாதிரி ஒரு பசுமை வீடுகள். அதுக்கப்புறம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மா உணவகம். 2013 மார்ச் 19 சென்னை சாந்தோமில் முதல்வர் ஜெயலலிதாவாக இருக்கும் பொழுது நேரடியாக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உணவகம். இன்னுமே வந்து அவங்களுடைய பேர்லேயே இந்த அம்மா உணவகம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஒரு ஆட்சி வந்தாலும் சரி, இது முக்கியமான அருமையான ஒரு திட்டம். பேரை மாற்றவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டாங்க. அம்மா உணவகங்களே இன்னும் இருக்குது, இப்போ இன்னும் பேர்லேயே இருக்குது. ஸோ யாருடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கா? சென்னை கார்ப்பரேஷன் அண்ட் ஆல் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுல வந்து இந்த அம்மா உணவக திட்டம் வந்து இன்னுமே நடைமுறையில் இருக்கப்பட்டது அப்படின்னு முக்கியமானது. ஒகேனக்கல் ஜாயிண்ட் வாட்டர்ஸ் ப்ராஜெக்ட், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2013 உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் திட்டம் வந்து ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு வங்கி மூலமாக உருவாக்கப்பட்டது. பிறகு 2008 முதல் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு வந்து தொடர்ந்து அந்த திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் தமிழ்நாடு வில்லேஜ் ஹெபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது தாய் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா, தாய் திட்டம் முக்கியமானது. தமிழ்நாடு வில்லேஜ் ஹெபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ்நாட்டில் கிராம குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் தான் தாய் திட்டம். 2011-12 இது உருவாக்கப்பட்ட திட்டம். அனைத்து குடியிருப்புகளும் குறைந்தபட்ச அடிப்படையில் கட்டமைப்பு செய்யப்பட்டது அந்த தாய் திட்டம். அதே மாதிரி கேள்விப்பட்டிருக்க மழைநீர் சேகரிப்பு திட்டம் 2001 கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் வந்து மழைநீர் சேகரிக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய இந்த திட்டம் கண்டிப்பாகவே இருக்கணும். இப்போது புதியதாக நீங்கள் வீடு பிளான் பண்ணி வீடு கட்டி பிளான் அப்ரூவ் வாங்கினால ரைன் ஹார்வெஸ்டிங் இருக்குதான்னு சொல்லி கண்டிப்பாக வாங்குவோம். அதே மாதிரி அம்மா கால் சென்டர் ஸ்கீம், அம்மா அழைப்பு மைய திட்டம் 2016 உருவாக்கப்பட்டது. 24 மணி நேரத்திலும் அரசின் ஒற்றை சாளர தகவல் தொழில்நுட்ப வசதியுடன் இந்த ஆரம்பித்த காலத்தில் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரில. குடிமக்களின் குறைகளை விரைவாக தீர்ப்பதற்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. 2011 லேண்ட் கிராபிங் ஆக்ட், நில அபகரிப்பு சட்டம். சரிங்களா, இந்த 2011 யாராவது வந்து நில அபகரிப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை தடை செய்யக்கூடிய அருமையான சட்டம் இது. பிறகு பேன் ஆன் லாட்ரி டிக்கெட். 2003 ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது லாட்ரி சீட்டு தடை, இன்னுமே அந்த லாட்ரி சீட்டு தடையில் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அதை திரும்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஃப்ரீ லேப்டாப் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 2011 கொண்டு வந்தாங்க. +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து லேப்டாப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி 11th 12th கொடுக்கறது இல்லை. யாருக்கு கொடுக்குறாங்க? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்.
டிகிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி எல்லா பக்கமும் கொடுத்ததை கேள்விப்பட்டோம். ஸோ அடுத்தது அதிமுகவில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னா குடிமராத்து சரியா, குடிமராத்து திட்டம் 2020 கொண்டு வந்தார். ஸோ காவேரி டெல்டா பகுதியில் இந்த திட்டங்க தமிழகத்தின் உணவை வந்து பாதுகாப்பதற்காக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மற்றும் திருச்சிக்கு இந்த திட்டம், இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் குடிமராத்து திட்டம். பிளாஸ்டிக் பேன் ஜனவரி 1, 2019 சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், தூய்மையை தமிழகத்தில் கொண்டு வரணும், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தடை விதிக்கப்பட்டுள்ளதுக்காக இது பேன் கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் அது சரியாக நடைமுறையில் இல்லை. நீட்ஸ் திட்டம் இதுவும் வந்து அருமையான திட்டம் 2020. ஸோ டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டு காமர்ஸ் அவங்களுடைய துறையில் இது இருக்கப்பட்டது. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் தொழில் மற்றும் வணிக இயக்குநர்களால் படித்த இளைஞர்கள் முதல் அதாவது அந்த தலைமுறை தாண்டி தொழில் முனைவோர், அதாவது சாதாரண படித்த இளைஞர்கள் என்டர்பிரனர்ஷிப்பாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நீட்ஸ் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ திமுக அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் முதல்ல வந்து சிஎன் அண்ணாதுரை 1968 சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பட் திட்டத்தை மட்டும் இல்லாமல் சட்டமாகவே மாற்றினாருங்க. இந்து திருமண சட்டத்தில் பிரிவு 7A அந்த திருத்தத்தை வந்து அறிமுகப்படுத்தி சுயமரியாதை திருமண சட்டம் 1968 கொண்டு வந்தார் சிஎன் அண்ணாதுரை. அதே போல் மானிய அரிசி அது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க சரிங்களா, படியரிசி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஸோ 1 மெஷர் ரைஸ் ஃபார் 1 ரூபி, 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி. கோயம்புத்தூர், சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போனா 1967 மே 15. ஸோ 1967 மே 15 தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், தங்கப்பதக்க திட்டம் கோல்டு மெடல் ஸ்கீம் ஃபார் கப்புள்ஸ் ஹூ ஹேட் இன்டர்கேஸ்ட், கலப்பு திருமணம் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தங்கப்பதக்க திட்டத்தை கொண்டு வந்தார். விதவை திருமணம் செய்பவர்களுக்கு பொது வேலைவாய்ப்பில் அரசு முன்னுரிமை அளித்தது, விடோ மேரேஜ் சிஸ்டமும் இதோட சேர்த்து அவர் கொண்டு வந்தார் சிஎன் அண்ணாதுரை. அதே மாதிரி தமிழ் டெவலப்மெண்ட் பண்ணார். 1967 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி யாருடைய கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே இது யாருடைய கோட்டை, தமிழ்நாடுடைய கோட்டை கிடையாது. இது வந்து இந்தியன் ஆர்மியோடைய கோட்டைங்க. இது யாருடைய கண்ட்ரோலாக இருக்கிறது, இந்தியன் ஆர்மி. அப்போது தமிழ்நாடு அரசு மாதம் வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அது தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி பேரை மாட்டினார். இன்றைக்கி வந்து அது இன்னும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான், ஆனால் எங்கேயுமே பேர் இருக்காது, தலைமை செயலகம் தான் பேர் இருக்கும். 1967 அதை மாற்றி தலைமை செயலகம் கொண்டு வந்தாலும் ஜனவரி 14, 1969 சென்னை மாகாணம் அப்படின்னு பேர் இருந்ததை தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வந்து மாற்றினார். இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டு வச்சுருக்கிறான், பார்த்துக்கோ. சத்தியமே ஜெய்தேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சிங்கங்கள் இருக்கு இல்லையா, 3 சிங்கங்கள் கீழே இருக்கும், அது வாய்மையை வெல்லும் சொல்லி மாற்றினவர் இவர் தான். மோட்டோவை வந்து மாற்றினார். கவர்மெண்ட் நேம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு அப்படின்னு பேரை அண்ணாவால் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கொண்டு வரப்பட்டது. ஸோ லாங்குவேஜ் பாலிசிலாம் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. 2 மொழி கொள்கை. 1968 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தினார். பிறகு 1968 முதல்வர் நல நிதி, சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்டு இன்னுமே வந்து சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னே இருக்குது. மாநிலத்தில்
மக்கள் எதிர்கொள்ளும் சில நிதி அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு நன்கொடை கொடுப்பதற்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. பாருங்க, இது முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ வீராணம் ப்ராஜெக்ட், வீராணம்புரம் ஏரி. ஸோ ராஜதித்ய சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இவர் சிஎன் அண்ணாதுரை 1967 2004 வரைக்கும் டைம் ஃப்ரேம் போட்டு கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் கடலூர் முதல் சென்னை வரை தண்ணி கொண்டு வரப்பட்டதுங்க. சென்னை மக்களுக்கு குடிநீர் பத்தாது அப்படிங்கிறது வீரநாராயணபுரம் ஏரியிலிருந்து அங்கே நீர் கொண்டு வந்து சென்னைக்கு கொடுக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்தது பாருங்க, நேஷ்னலைசேஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் 1968. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது மோனோபொலிங்க, ஒரே ஒரு கம்பெனி தான். அதை வந்து அப்படியே ஒரு மோனோபொலியை கொண்டு வந்தது எம் கருணாநிதி, ஆரம்பித்தது வந்து சிஎன் அண்ணாதுரை. பிறகு திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரு மு கருணாநிதியுடைய ஆட்சி காலம். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் அப்படிங்கிற பெயர் பெற்றவருங்க, இந்த மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு. இவருடைய ஆட்சி காலம் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 5 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காருங்க. முதல் முறை 1969, 71, 71, 76, 1989லேருந்து 1991, 1996லேருந்து 2001, 2006லேருந்து 2011. ஸோ 5 times the only one. இவர் யாருமே இது வரைக்கும் இல்லை. சரிங்களா? 5 முறை தமிழ்நாட்டை முதலமைச்சராக இருந்தவர் மு கருணாநிதி. இவருடைய டெவலப்மெண்ட் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். மன்னோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை நீராறும் கடலொடுத்த அப்படிங்கிற ஒரு பாடலை இன்னும் ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் லெவல், கம்பெனிஸ், அரசு விழாக்கள் எல்லாத்துலேயும் ஆரம்பத்தில் இந்த பாடலை பாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1970 பாரிஸில் நடந்த 3வது உலக தமிழ்நாட்டில் கலந்து கொண்டவர் டாக்டர் மு கருணாநிதி. 1970 சென்னை சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு வந்தார். அதே போல் செந்தமிழ் சொல் பிறப்பியல் டிக்ஷனரி ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது இவர் தான். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் மொழி அமைச்சகம் 1996 கொண்டு வந்தார். மெட்ராஸ் முதல் சென்னை, மெட்ராஸுங்கிற பேர் இருந்ததை வந்து சென்னை 1996 பேர் கொண்டு வந்தார். டிசம்பர் 31, 1999 கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலுவையை வந்து நிறுவியிருக்காரு. சிற்பி கணபதி ஸ்தபதி அவர் மூலமாக தான் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து ரெடி பண்ணது. அக்டோபர் 12, 2004 செம்மொழி மாநாடு நடத்தினார். தமிழில் பெயரிடப்பட்ட தமிழ் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி இருக்கு இல்லையா, அது விலக்கு கொடுக்கப்பட்டது. 2006 அறிவியல் தமிழ் மன்றம் உருவாக்குனார். 2010 வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்தினார். இது இல்லாமல் தேவநேய பாவனார், மறைமலை அடிகள், திருவிகா, கல்கி, கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், வி.ஓ. சிதம்பரனார், வி.வி.எஸ். ஐயர், கே.கே. அப்பாதுரை, இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஸ்காலர்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த ஒர்க்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்காலர்ஸ் வேர் நேஷ்னலைஸ்டு. யாராவது இந்த தமிழுக்காக தொண்டை ஆற்றாங்கன்னா இவங்களுடைய நேமில் வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் 20% சிறப்பு இட ஒதுக்கீடு கொண்டு வந்தார். செப்டம்பர் 30, 2010. யாருக்கு அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது அது முதல் வகுப்புலேருந்து டிகிரி வரை தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 20% இட ஒதுக்கீடு. அதான் பிஎஸ்டிஎம். ஸோ பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். அதே மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ், அனைத்து சாதியினருக்கும் இந்து கோவில்களில் அர்ச்சராகலாம் சொல்லி 1970 சொல்லப்பட்டது, திரும்ப அவர் கொண்டு வந்தார்.
அதே போல் சமத்துவபுரம். சமத்துவபுரம் முதலில் எங்கே உருவாக்கப்பட்டது? மதுரை மேலக்கோட்டை. சரிங்களா? அது சாதியற்ற சமுதாயம் உருவாகணும். கிட்டத்தட்ட 100 வீடுகள் ரெடி பண்ணார். ஆதி திராவிடர்களுக்கு 40, மிகவும் பிற்படுத்தவர்களுக்கு 25, பின்தங்கிய வகுப்பினருக்கு 25, மற்ற வகுப்பினர்கள் 10 அப்படின்னு. அதே மாதிரி ரிசர்வேஷன்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசர்வேஷன்ஸ் 1969 சட்டநாதன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி 20% மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு எம்பிசிக்கு 1989 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 3%, அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது டாக்டர் மு. கருணாநிதி. 2007 சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வந்தார். ஸோ இது யாருடைய கமிட்டி இதை ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா முத்துக்குமரன் கமிட்டி. சரிங்களா? ஸோ ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், ஓரியண்டல் எஜுகேஷன்ஸ் அதோடு சேர்த்து ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொண்டு வந்தார். உமன் எம்பவர்மெண்ட் அதில் 1989 தருமபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு இயக்கத்தை தொடங்கினார். 1989 இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு பெண் வாரிசுகள் அவர்களுக்கு மூதாதியார் சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு கொண்டு வந்தார். அது சட்டமாகவும் ஆக்கினார். சுயமரியாதை மாநாடு 1929 நடந்தது. அதை செங்கல்பட்டில் நடத்தினாருங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு 33.3%, ஸோ 1/3 இந்த ரேஞ்சில் 1996 கொண்டு வந்தார். இந்தியாவில் இதான் முதல் முறை இது மாதிரி கொண்டு வர்றது. உள்ளாட்சி அமைப்பில் 33% பெண்களுக்காக. விவசாயத்தில் கலைஞர் கருணாநிதி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். 1972 வேளாண் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தார். சரிங்களா? தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் 1989 கொண்டு வந்தார். ஆசியாவின் முதல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் பெற்றது. 1990 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாரு. 1997 கோலப்பன் கமிட்டி கொண்டு வந்தாங்க. விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கறதுக்காக இந்த கோலப்பன் கமிட்டி. உழவர் சந்தை 1999. சரிங்களா? ஸோ ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அது எந்த ஒரு இடைத்தரகர்கள் இல்லாத அளவுக்கு இது கொண்டு வரப்பட்டது. முதலில் கொண்டு பட்டது மதுரை. ஆனால் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்தியாவில் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா சண்டிகர், பஞ்சாப் சண்டிகர் இல்லையா? ஸோ அப்னே மண்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு மாதிரியாக எடுத்து தான் உழவர் சந்தைன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ விவசாயத்தில் 2 ஏக்கர் நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு செப்டம்பர் 17, 2006 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், அயம்வரம் நீர்ப்பாசன விவசாய நவீனமயமாக்கல் நீர்நிலைகளை மறுசீரமைப்பு மேலாண்மை, அதான் அயம்வரம். தமிழ்நாடு குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007. ஸோ இதன் மூலமாக தான் மீண்டும் இன்றைக்கி நிறையா குளத்தில் சுற்றி பார்க் மாதிரி அமைச்சு இன்றைக்கி குளத்தை காப்பாற்றிருக்காங்க. ஸோ போலீஸ் ரிலேட்டடாக என்னென்ன சட்டங்கள் பார்த்திங்க, 1969 தமிழ்நாடு போலீஸ் கமிஷன், அதுக்கு தலைவராக இருந்தவர் ஆர்ஏ கோபால்சாமி. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் 1973 கொண்டு வந்தார். 2வது போலீஸ் கமிஷன் 1989 நடத்தினார். அதுக்கு தலைவராக இருந்தவர் தலைவர் சபாநாயகம். 3வது போலீஸ் கமிஷன் 2006 ஆர் பூர்ணலிங்கம் அவருடைய தலைவரில். இண்டஸ்ட்ரியல் குரோத்தில் பார்த்தீங்கன்னா 1971 சிப்காட் கொண்டு வந்தார். தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம் 1989 கொண்டு வந்தார். தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சிவில் சப்ளைஸ் இல்லைங்களா? அது இப்போதைக்கு 1973 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மூலமாக விவசாயிகளிடமிருந்து நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு மற்றவங்களுக்கு அது மக்களுக்காக கொடுக்கப்பட்டது.
அதே மாதிரி மாநில திட்டக்குழு 1971 கொண்டு வந்தாங்க, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு. அதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம். மாநில சுய ஆட்சி தீர்மானம் 1974 கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் வாஸ் தி ஃபஸ்ட்டு இன் இந்தியா. எஸ்சி எஸ்டிக்கு தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் 1974 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பஞ்சமி நிலங்களை மீட்டு மருதமுத்து ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட 2011 கொண்டு வந்தாங்க. இந்த அடுத்த ஒரு திட்டம். 1971 பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம். ஸோ தெருவில் பிச்சை எடுப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி கை ரிக்ஷா வச்சுருப்பாங்க இல்லையா, 1973 அதை வந்து ஒழித்தார் இவர். அபாலிஷன் ஆஃப் ஹேண்ட் ரிக்ஷா 1973. அதுக்கு பதிலாக வந்து சைக்கிள், அதை சைக்கிள் மாதிரி அழுத்தி கொண்டு போகிற மாதிரி ரிக்ஷா கொண்டு வந்தார். 1970 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சட்டமே இயற்றப்பட்டது, தமிழ்நாடு குடிசை பகுதிகளில் மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டம். ஸோ பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க. டிஎம்கேடைய கருணாநிதி ஆட்சி காலத்தில் மற்றவங்களை காட்டிலும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. 1997 நமக்கு நாமே திட்டம். நம்ம வந்து சுய உதவி குழுக்களை வலுப்படுத்துதல் நமக்கு நாமே திட்டம். 1999 வாழ்வொளி திட்டம், பள்ளி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஐடியில் எடுத்துக்கிட்டோன்னா 1998 டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்தார். 1997 தகவல் தொழில்நுட்ப கொள்கை பாலிசியும் கொண்டு வந்தார். இந்த ஐடி பாலிசி கொண்டு வந்தது இந்தியாவிலே முதல் முறை தமிழ்நாடு தான். 1989 தமிழ் இணைய மாநாடு. அதே மாதிரி 4/7/2000 டைடல் பூங்கா. சரிங்களா? அடல் பிகாரி வாஜ்பாய் டிட்கோ ப்ளஸ் எல்காட் இவருடைய இணைப்பில் டைடல் பூங்கா கொண்டு வந்தாங்க. தமிழ் சிறந்த மென்பொருள் உருவாக்குவதற்கான கணியன் பூங்கன்றனார், எல்லாம் எக்ஸாமில் கேட்ட சம்மு. ஸோ கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிற ஒரு விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, சாஃப்ட்வேர் யாரெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அனைவருக்கும் தொலைக்காட்சி, இல்லை கலைஞர் தொலைக்காட்சின்னு சொல்லுவாங்க தனியாகவே. அது அனைவருக்கும் தொலைக்காட்சி கொடுத்தது, ஃப்ரீயாக கொடுத்தாரு. செப்டம்பர் 15, 2006 அண்ணா பிறந்த நாளைக்கு அன்னைக்கு. வருமுன் காப்போம் டிசம்பர் 30, 2006. ஸோ இலவச தடுப்பு சுகாதார பராமரிப்பு. சரிங்களா? தடுப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையை மக்களை வந்து அணுகலாம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதே மாதிரி 2006 அனைத்து கிராம பஞ்சாயத்து உள்கட்டமைப்பு மு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் தான். செப்டம்பர் 15, 2010 கோட்டூர்புரம் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். தெற்காசியாவிலே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா இந்த கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூலகம் தான். பிறகு 2007 மாற்றுத்திறனாளிக்கு நலவாரியம், 2008 திருநங்கைகள் நலவாரியம் கொண்டு வந்தது மு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்கள், மதிப்பு கூடப்பட்ட வரி வேட் ஜனவரி 1, 2007 கொண்டு வந்தார். கல்வி வளர்ச்சி நாள், காமராஜ் பிறந்த நாளை வந்து ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் மு கருணாநிதி தான் கொண்டு வந்தார். திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரு எம்.கே. ஸ்டாலின், தற்போது முதலமைச்சராக இருக்கிறவர் இல்லையா. இவருடைய திட்டமும் நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போது ரீசண்டாக 23, 24, 25 நிறைய திட்டங்கள் இருக்குது. எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பத்தலைன்னா கூட நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி, அதில் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இன்னுயிர் காப்போம் திட்டம் இது டிசம்பர் 18, 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் உருவாக்குனாருங்க. ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். யாராவது சாலையில் அடிபட்டு படுத்துட்டாங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அவசர சிகிச்சைக்காக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் மூலமாக பெனிஃபிட் இருக்கும்.
ஸோ 201 அரசு மருத்துவமனைகள், 408 தனியார் மருத்துவமனைகளுக்கு இது பொருந்தும். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டம் 21 அக்டோபர் 2021. காச நோயில் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா மாதம் வந்து 500 ரூபா கொடுத்து அதே மாதிரி ஊட்டச்சத்தும் கொடுப்பாங்களாமா. அவங்களின் வருமான அளவை பொறுத்து அவங்களுடைய பண பரிமாற்றம் நடக்கும். சரிங்களா? இந்த டிபிடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் இன்கம் லெவல் பொறுத்து கொடுப்பாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021. ஸோ வீடு வீடாக போய் ஏதாவது தொற்று இருக்குதா, வீட்டு வாசல் தோறும் மாதந்தோறும் போய் மருந்துகள் கொடுத்து வராங்களாமா. இன்னுமே நடந்துட்டு இருக்குது. இது ஃபேமஸானது. யுனெஸ்கோ நிறுவனமே இது புகழ்ந்து கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 15/9/2022 மதுரையில் உருவாக்கப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு அரசு பள்ளிகளுக்கு பசியின்றி யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்த உடனே சாப்பாடு கொடுத்துருவாங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் அவங்க வந்து வேலை செய்யவும் படிக்கவும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டிலலாம் வந்து 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க பேரண்ட்ஸ். அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு திட்டம் மிகவும் பயனாக உள்ளது. புதுமை பெண் திட்டம் 5 செப்டம்பர் 2022. மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தை தான் இந்த புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தார். இந்த புதுமை பெண் திட்டத்தில் ஆண்டுக்கு 6 லட்சம் பெண்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை கொடுக்குறாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் அந்த குழந்தைகள். இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021. சரிங்களா? மரக்காணம் அருகே மூர்த்தி குப்பம் எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் இருக்குது. அங்கே தான் ஆரம்பித்தார். ஸோ வீட்டுக்கு அருகே வந்து கல்வி சொல்லி கொடுப்பாங்க. 1 முதல் 8 வகுப்பு வரை. சில பேர் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கே தேடி செஞ்சாங்க. ஸோ இது மாதிரி செஞ்சதுனால இந்த கொரோனாவில் பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வராமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் மனம் திட்டம் 2022. மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துதல். நிறைய மனநல மன்றங்கள் வந்து உருவாக்கி உளவியல் ஆலோசனை கொடுக்கப்பட்டது இந்த மனம் திட்டம் 2022. இது அருமையான திட்டம். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி மற்றும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு திறன் வழிகாட்டு திட்டம் வந்து ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் இதில் வந்து பயன்படுறாங்களாமா. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், தொழில்துறை 4 தரத்திற்கு வந்து உயர்த்தப்பட்ட ஒரு அருமையான திட்டம். ஸோ அடுத்தது பாருங்கள், மணற்கேணி ஒரு ஆப்பு, மணற்கேணி செயலி. ஸோ இதன் மூலமாக பள்ளி மாணவர்களான வீடியோ படங்கள் பார்த்துக்கலாம். மாநில பாடம் அது 1 முதல் 12 வகுப்பு வரை உள்ள கம்ப்ளீட் சாப்டர்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து வீடியோவாக இருக்கும். கிளாஸ் நடத்தின வீடியோவே இருக்கும். அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸே அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது புரியல அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மாதத்துக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. 21 வயது நிரம்பி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணுமாம்மா. அது அவங்க வந்து வேறு எங்கேயும் வேலைக்கு போயிருக்கக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தியிருக்கணும். 0 டிக்கெட் பஸ் ட்ராவல் ஸ்கீம் இல்லையா, பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மே 8, 2021. இந்த டைம்லைன்லாம் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? முதல்ல வந்து நகர பேருந்தில் ஆரம்பித்தாங்க. திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அடுத்து பாருங்கள், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். ஸோ மனுக்களின் மீது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள்ளே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய துறை உருவாக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்க. தமிழ் புதல்வன் திட்டம்
ஆகஸ்ட் 9, 2024 கோயம்புத்தூரில் வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ த பாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் கிளாஸ் 6 to 12 இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ 1000 rupees பர் மந்த் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 3.2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப பயனடைகிறாங்க. மக்களுடன் முதல்வர் டிசம்பர் 18, 2023 கோயம்புத்தூர். சரிங்களா? த ஸ்பெஷல் கேம்பஸ் டு ரிசால்வ் தி கிரீவன்ஸ் ரிலேட்டட் டு 13 கீ டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ 13 டிபார்ட்மெண்ட்லும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். மீண்டும் மஞ்சப்பை இல்லையா? அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது பாலித்தீன் கவரை வந்து பேன் பண்ணாங்க. அது சரியாக நடைமுறையில் இல்லைன்னு சொல்லிட்டு டிசம்பர் 21 மீண்டும் மஞ்சப்பை கொண்டு வந்தாங்க. இதுவும் இன்னும் நடைமுறையில் இல்லை. ஸோ நீங்கள் நலமா அடுத்த திட்டம் மார்ச் 24, 2024. The feedback mechanism where the CM and senior officials directly call beneficiaries to verify if schemes are reaching them. அது நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் வந்து நேரடியாகவே சிஎம் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, டவுட் இருக்குதா, அதிகாரிகள் பிரச்சனை இருக்குதா, அமைச்சர்கள் ஏதாவது கெட்டால் பண்ணுறாங்களா, உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கெட்டால் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவார். உங்களுடன் ஸ்டாலின் அடுத்த திட்டம் 2025-26 கொண்டு வரப்பட்டது. ஸோ வயது முடிந்தவர்களுக்கு, அதே மாதிரி வயது இல்லாதவங்க உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டம். ஸோ இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸிங் ஃபார் தி ஆன் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பர்சன் சாங்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை, சரிங்களா, செப்டம்பர் 15, 2023. விடியல் பயணம், சரிங்களா, இது ஒரு திட்டம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தோழி விடுதிகள், அதாவது லேடிஸ் ஹாஸ்டல் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. திருநங்கையர் ஓய்வு ஊதிய திட்டம், சரிங்களா. அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். நான் முதல்வன், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்து இயக்கம், இது படித்து வச்சுக்கோ நடத்தாதனால. எண்ணும் எழுத்து இயக்கம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அது 7000க்கு அதிகமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்குறாங்க. சிற்பி திட்டம், ஸோ ட்ரைனிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி டிசிப்ளின் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சிற்பி திட்டத்தை தமிழ்நாடு போலீஸ். அதே போல் விழுதுகள் திட்டம், an initiative to connect the government school alumni to support their old schools. மணற்கேணி செயலி பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. ஸோ ஹெல்த் ரிலேட்டடில் வந்து மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை 48, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய் நலம் 365. ஸோ யூடியூப் சேனல் அண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் தி பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், மீண்டும் மஞ்சப்பை, நீலகிரி வரையாடு திட்டம். ஸோ நீலகிரி வரையாடு திட்டம், அந்த நீலகிரி தார் டே அப்படிங்கிறது October 7 அப்படின்னு மறந்துடாதீங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பசுமை தமிழக இயக்கம், நீலக்கொடி கடற்கரை திட்டம், தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம். ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஸோ 35% கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. 1.5 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் நம்ம என்னங்க என்டர்பிரனர்ஷிப்ஸ் தான் வந்து SC/STகள் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமில். அடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் SC/STக்காக கொண்டு உள்ளது. பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம். ஸோ எத்தனை திட்டங்கள் பாருங்கள், எல்லாம் படித்து வச்சுக்கோ, கேட்பாங்கப்பா. மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, கலைஞரின் கனவு இல்லம். ஸோ 8 லட்சத்தில் வீடு கட்டித்தராங்களாமா. சிங்கார சென்னை 2. அதே போல் வட சென்னை வளர்ச்சி திட்டம், முதல்வர் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் வந்து மினி டைட்டல் பூங்காஸ்,
சரிங்களா. பூங்காக்கள்லாம் இந்த மினி டைடல் பார்க்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரீ லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பட்ஜெட்ஸ் 25-26 பட்ஜெட்டில் ஹைலைட்ஸில் இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீ லேப்டாப்ஸ் டேப்லெட்ஸ் ஃபார் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ். அதே மாதிரி ஹெச்பி வேக்சின்ஸ் இனிஷியேட்டிவ் டு ப்ரொவைட் cervical கேன்சர் வேக்சின் ஃபார் கேர்ள்ஸ் சில்ட்ரன். அதே மாதிரி குளோபல் சிட்டி நியர் சென்னை வந்து ஒரு குளோபல் சிட்டியாக வந்து உருவாக்க போகிறாங்களாமா. அதே மாதிரி கலைஞர் சென்டினரி லைப்ரரி, தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய திட்டம் இருக்குது. இன்னும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கணும், நியூஸ் கேட்கணும், அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸை இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுட்டிங்கன்னா டிஎன்பிசி எழுத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.